தாத்தா, மாலை தாத்தா, மாலை நேரத்திலே தாத்தா. இவரை இரவு நேரத்தில் தான் சில சமயங்களில் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த அருமையான மாலை நேரத்திலே தாத்தா தாத்தா ஏதாவது ஒரு நிகழ்வுகளை, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை, சம்பவத்தை ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன் என் செல்வங்களே, சொல்லுகிறேன். இதை ஒரு கதையாக சொல்லுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு வீட்டிலே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு வந்திருந்தவர்கள் 1,70,42 பேர் அந்த விழாவிற்கு வந்திருந்தார்கள். அந்த விழாவுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த 1,70,42 பேரும் அங்கே உணவு அருந்தினார்கள். ஏறக்குறைய ஒரு 2,300 உணவு பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவைகளை அனைவரும் உண்டார்கள், சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பிட்ட வீட்டாருக்கு, அந்த விழாவை நடத்தினவர்களுக்கு ஒரு தம்பதிகளை என்றே வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஒரு 1000 பேர் கூட மொழி பணம் போடவில்லை, பரிசு அளிக்கவில்லை. வந்தவர்கள் எவ்வளோ பேர்? 1,70,42 பேர் வந்து உணவு அறிந்தினார்கள். ஆனால் அந்த விழாவில் அந்த வீட்டாருக்கு இவர்கள் ஒரு 1000 பேர் கூட பரிசளிக்கவில்லை. ஒரு 9,037 பேர் தான் பரிசளித்தார்கள். 9,037 பேர் தான் பரிசு அளித்தார்கள். அந்த 1,70,042 பேரில் ஆவரேஜாக சொன்னான், இல்லை உண்மையாக சொன்னால் கூட 9,047 பேர் தான் அவர்களை பரிசளித்து விட்டு சென்றார்கள். இது ஒரு நிகழ்வு. எவ்வளோ பேர் வந்தார்கள் அந்த விருந்திற்கு? அவ்வளோ பேர். எவ்வளோ பேர் பரிசு அளித்தார்கள்? இவ்வளவு பேர் தான். இப்படியும் இருக்கிறார்கள். ஒரு சம்பவம், இது உண்மை சம்பவம் கூட சொல்லலாம், ஒரு கதையாக சொல்லுகிறேன். இயேசுநாதர் ஆனால் நலன் பெற்றவர்கள் ஒரு 10 பேர் இருந்ததாக வைத்து கொள்ளுங்கள். அந்த 10 பேரில் ஒரு 2 பேர் தான் வந்து அவருக்கு நன்றி சொன்னார்கள். அப்பொழுது அந்த இயேசுநாதர் கேட்டார், நீங்கள் நலன் பெற்றவர்கள் இத்தனை பெயர்கள் அல்லவா? உதாரணத்திற்கு 10 பேர் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை பேருக்கு நான் சுகமளித்தேன்,
ஆனால் நன்றி சொல்ல வந்தவர்களோ 2 பேர்கள். மற்றவர்கள் என்ன ஆனார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் இயேசுநாதர். வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நலன் பெற்றவர்கள் பல பேர், நன்றி சொல்லவர்கள் சில பேர், மிகவும் சிலர். அப்பொழுது அந்த கடவுளாகிய இயேசுநாதருக்கு வாய் விட்டு கேட்டார், என்னால் நலன் பெற்றவர்கள் பல பேர், நன்றி சொல்ல வந்தவர்களோ சில பேர், மிகவும் சில பேர், மிகவும் குறைந்த எண்ணிக்கையில். மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று அவர் கேட்டார். அதே கேள்வியை தான் நானும் கேட்கின்றேன். பங்கு எடுத்தவர்கள், நலன் பெற்றவர்கள் 1,07,042 பேர். வாக்களித்தவர்களோ அல்லது பரிசளித்தவர்களோ வெறும் 937 பேர் தான். மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? ஏன் அவர்கள் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ற கேள்வியை தாத்தா கேட்கின்றார். இதற்கு என்ன பதில்? இப்படியும் இருக்கிறார்களே என்றும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஓகே செல்வங்களே, கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். பெறுவதை விட கொடுப்பவர்கள் அதிகமாக இருந்தால் அது நன்மை தரும். பெறுபவர்களோ அதிகம், கொடுப்பவர்களோ சிலர் என்றால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தாத்தா, நீங்கள் எதையோ மனசில் வச்சுன்னு சொல்கிறீங்க தாத்தா. உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். அவர் அந்த இயேசு கிறிஸ்துநாதர் சொன்னார், என்னால் நலன் பெற்றவர்கள் பல பேர், நன்றி சொல்ல வந்தவர்களோ ஒரு சிலர் என்று. அவர் மட்டும் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? ஓகே என் சொல்றீங்களே, பலன் பெற்றவர்கள் அத்தனை பேரும் நன்றி கடனை செய்தால் நல்லது. அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம்.